தேவராளனை அதாவது பூசாரியை அழைத்து வெறியாட்டு விழாவும் நடத்தினர். இக்காட்சியை காலை அதற்பின் கடவுட்பலி செலுத்தி வாலரிசி மஞ்சள் மலர் சிந்தி மறியறுத்து கோல நடுவேர் குமரன் விழா கொண்டாடி வேலனை முற்கொண்டு வெறியாட்டு நேர்வித்தான் என்று நயம்பட உரைக்கிறார். நம்பிராஜனின் மனைவி குழந்தைக்கு காப்பு அணிவித்து மயிர்பீலிகள் பரப்பிய பூந்தொட்டிலில் கிடத்தினாள். நாக்கு தளர்ந்து சோர்வுற்று தலைநடுக்கம் கண்டு பற்கள் கழன்று போய் முதுமை அடைந்து நரைமுடி தோன்றிய முதியோர்கள் வந்து கூடி பாத்தியில் விளைகின்ற வள்ளிக்கிழங்கு இருந்த குழியில் கிடைத்ததால் இக்குழந்தையின் பெயர் வள்ளி என்று கூறினர். முதியோர் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டும் மரபை நாம் இதனால் அறிய முடிகிறது. இந்த ஒரு அழகுறு காட்சியையும் நாத்தளர்ந்து சோர்